ஹலோ ஆல், பிக் பாஸில் பார்வதி கிடச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் வந்து ஆதரை கொடுத்தது. ஸோ ஃபேமிலி வீக்கில் அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலியில் யாராவது ஒரு நாள் வந்து தங்கிக்கலாம். ஸோ பார்வதி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மா வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எதிர்பாராதது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆதரை போயாச்சுன்னா ஒரு வேளை கனிக்கு தான் அந்த கிஃப்ட் போகுமோன்னு சொல்லிட்டு. மேபி பிக் பாஸே வந்து செலக்ட் பண்ணுறதா இருந்தால் கனிக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் இது வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட கொடுத்ததுனால ஆதரை வந்து கொஞ்சம் சென்சிபிளாக யோசித்து பாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, நான் வந்து நெகட்டிவாக வெளியே தெரிகிறேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய அம்மாவை வந்து சொல்லி புரிய வச்சா போதும், அந்த ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சான்ஸ் தான் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்தில் பாரோட விஷயத்தில் பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது. ஸோ போன வாரம் டாஸ்க்லேயும் சரி, இவங்க 5 மணி நேரம்லாம் வந்து கேம் ஆடுவாங்க இல்லைன்னா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாய்ச்சி உள்ள வச்சாங்க. ஆனால் 16 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுதான் அதே மாதிரி தான் இந்த ஃபேமிலி வீக்லேயே வந்து பாருக்கு கிடைக்கக்கூடாது தான் வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் நினச்சிருப்பாங்க. ஆனால் கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து யார் கையில் இருக்குன்னே தெரியல. பார்வதிக்கு அவங்களோட அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட யூடியூப் சேனல்லே வந்து பார்த்துருப்போம். அவங்க அம்மா கூட அவுட்டிங் போகிறது, பார்லருக்கெல்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஆர்வமாக இருக்கிறது பாரோட அம்மா வந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கமருதீனை பற்றி இருக்கிற ரிலேஷன் பற்றி என்ன சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வெளியே இருந்து பார்த்துட்டு தானே வருவாங்க. ஸோ பாரு வந்து நினச்சிருக்காங்க, நான் வந்து புரிய வைக்கலாம், இந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அடுத்தது கமருதீன் கிட்ட பார்வதி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் வந்து அரோராவை மன்னிக்கவே மாட்டேன், என் வாழ்க்கை வரைக்கும் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோடய இமோஷனை வச்சு தான் வந்து அவள் கேம் ஆடினா. ஸோ அது வந்து இன்னும் அவள் நிறுத்தலை. அதனால் கண்டிப்பாக நான் அவளை வந்து என்ன தான் சொன்னாலும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க லைவில்.